வணக்கம். இன்னைக்கு கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்ல ரிடம்ஷன் பை கன்வர்ஷன் பார்க்கலாம். ஸோ ரிடம்ஷன் பை கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ டிபெஞ்சர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இவங்க வந்து கிரெடிட்டார்ஸ் ஆஃப் த கம்பெனி அப்படின்ற ஒரு இதுதான். இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ், டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அப்படின்றப்போ தான் உங்களுக்கு பீரியாடிக்கலாக இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ அந்த மெச்சூரிட்டி டேட்டில் அந்த டிபெஞ்சர்ஸை வந்து ரிடீம் பண்ணணும் அப்படின்றது அந்த இஷ்யூ பண்ணும்போதே சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ரிடம்ஷனை அவங்க வந்து பே பண்ணும்போது, ரீபே பண்ணும்போது, அத கேஷா பே பண்ணாம, அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்க, ஈக்விட்டி ஷேர் கேப்பிட்டலா கன்வெர்ட் பண்ணி குடுத்துடுறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ரிடம்ஷன் பை கன்வர்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்லியாவும் இருக்கலாம், ஃபுல்லி கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸாவும் இருக்கலாம். ஸோ இப்போ ஜர்னல் என்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா, பெர்சன்டேஜ் டிபெஞ்சர்ஸ் அக்கவுண்ட் டேட்டார் பிரீமியம்ல இஷ்யூ பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா, பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கவுண்ட் டேட்டார் டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். அதுவே இது வந்து ஷேரா கன்வெர்ட் பண்ண போறோம் இப்போ. அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ரிடம்ஷன் அமௌண்ட் டியூ என்ட்ரி, செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஷேராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இஃப் எனி ப்ரீமியம் ரிசீவபிள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி ஃபார்மேட். அடுத்தது பார்க்கும் பொழுது ஒரு ரிடம்ஷன் பை கன்வர்ஷனில் ஒரு சம் பார்க்கலாம். On 1497, Rama Limited issued 2,500 8% debentures of rupees 100 each at 5% discount. So issue பண்ணும்போது 5% discountல issue பண்ணிருக்கு. Holders of the debentures have option to convert their holdings into equity shares of 100 each at a premium of 25 per share at any time within 3 years. ஸோ அந்த இஷ்யூ பண்ணும்போதே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த 3 வருஷம் கழிச்சு ரிடீம் பண்ணும்போது நீங்கள் ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுவும் எவ்வளோ ரூபாய்க்குன்னு சொல்லியிருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ 100, ப்ரீமியம் வந்து 25 ருபீஸ் 3 வருஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் தென் ஆன் 31/3/98ல 500 டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க நான் வந்து ஷேராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஷோ த நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ் இந்த கம்பெனிஸ் புக் ரிலேட்டிங் டு இஷ்யூ அண்ட் கன்வர்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ஆல்சோ ஷோ ஹவு த ஐட்டம்ஸ் வில் அப்பியர் இன் த கம்பெனிஸ் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும் அந்த டிபெஞ்சர் அமௌண்ட்டுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு டிபெஞ்சர்ஸ் வந்து அவங்க வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன்னு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 500 டிபெஞ்சர்ஸ். ஸோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 500 டிபெஞ்சர்ஸ் பார்க்கும் பொழுது 500 இன்ட்டு 100, ஓகேவா? 50,000. சரியா? இதில் 10 போட்டிருக்கு, தப்பு. 100 ருபீஸ், அதனால 50,000. அதுக்கப்புறம் இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட் அட் த டைம் ஆஃப் இஷ்யூ எவ்வளோனாக்கா 5,000, தட் இஸ் 50,000க்கு 5% பார்த்தீங்கன்னா 2,500. ஸோ இப்போ அமௌண்ட் வந்து டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 47,500. ஸோ இந்த 47,500 அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஷேர் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஈக்விட்டி ஷேர் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 100ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இஷ்யூ பண்ணும்போது ப்ரீமியமில் இஷ்யூ பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டோட்டலாக இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 125. ஸோ டிபெஞ்சருக்கு எவ்வளோ கொடுக்கணும், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு 47,500 கொடுக்கணும். ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோனா 125. அப்போ இப்போ 380 ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ பார்க்கும்பொழுது 380 இன்ட்டு 100 38,000. ஷேர் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 25 ருபீஸ் அப்படின்னு நம்ம சம்பளம் கொடுத்துருக்கு. ஸோ 9,500. இப்போ இந்த புக்ஸ் ஆஃப் ராமா லிமிடெட் ஜர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க, இஷ்யூ பண்ணுறதுக்கு என்ட்ரி போடுறாங்க. பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் 2,37,500 என்னன்னா 2,500. அண்ட் தென் 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னதுனால அந்த டிஸ்கவுண்ட் போக இப்போ ஆக்சுவலி 2,500 ஷேர்ஸ்னால் 2,50,000 வரும். பட் இந்த இடத்துல 5% டிஸ்கவுண்ட் போக 2,37,500 தான் ரிசீவ் பண்ணுறாங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 12,500 to 8% debentures account 2,50,000 being issue of 2,500 debentures of rupees 100 each at 5% discount. ஓகேவா? இது இஷ்யூ பண்ணும்போது உள்ளான என்ட்ரி. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அதாவது டிபெஞ்சர்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம இப்போ equity ஷேராக கொடுக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு தான் என்ட்ரி போடுறோம். எப்போவுமே டிபெஞ்சர்ஸ் 8% டிபெஞ்சர்ஸ் அப்படின்றது டிபெஞ்சராக இருக்கும்போது கிரெடிட்டில் இருக்கும். இப்போ அதை கேன்சல் பண்ணும்போது அது டெபிட் பேலன்ஸில் வந்துடுது இல்லையா. ஸோ 8% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஓகேவா? ஸோ 50,000 ஒர்த்
அது டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் போது 2500 அது கிடச்சிருக்கும். இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலாக எவ்வளோ ரூபாய்க்கு அது வந்து இருக்குது, ஃபேஸ் வேல்யூ 38,000, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமாக 9,500 இருக்குது. ஸோ being conversion of 500 debentures of rupees 100 each issued at a discount of 5% into 380 equity shares of rupees 100 each at a premium of rupees 25 per share. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ராமன் லிமிடெட். பேலன்ஸ் ஷீட்டில் இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் கேட்டிருக்கு. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் லைபிலிட்டிஸில் வரும் இல்லையா, அதை போட்டுக்கிறோம். அண்ட் தென் 380 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் rupees 100 each 38,000. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் தான் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு 9,500. அண்ட் தென் லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ் வந்து மிச்சம் இருக்குது இல்லையா, அதாவது 2,500 டிபெஞ்சர்ஸில் 500 டிபெஞ்சர் தான் இப்போ ஷேராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பட் ரிமைனிங் 2,000 அந்த டிபெஞ்சர்ஸ் அப்படியே ரீட்டைன் ஆகுது, அதை தான் அந்த இடத்துல ஃபேஸ் வேல்யூவில் எழுதியிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி கரண்ட் அசட், அதாவது அசட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து நம்ம காமிக்கிறோம். அதாவது 12,500 டோட்டல் டிஸ்கவுண்ட், அதில் இப்போ 2,500 என்ன ஆயிடுச்சு, நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரிமைனிங் எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்னாக்கா 10,000 ருபீஸ் இருக்குது. ஸோ இதை அசட் சைடில் காமிக்கணும். ஸோ ஹோப் எல்லாருக்கும் இன்றைக்கி போட்டு சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் செமஸ்டர் எக்ஸாமினேஷன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ வேறு சில இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸோட அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.